ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்த சார்ட் பார்த்திங்கன்னா NZD CHFல 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் வந்து இந்த பிளேஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை டேரெக்டாக வந்து மார்க்கெட் ப்ரோக் பண்ணிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. சரிங்களா? செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து இப்போ ரீச் ஆக போகுது. ஆர்டர் பிளாக்குக்குள்ளே மார்க்கெட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு எல்லா ட்ரேடரும் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேப்பு அண்ட் தென் அதை ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் வந்து எகெயின் டேப் பண்ணி இதாகிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் நுழைஞ்சோன்னே என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? மார்க்கெட்டுக்குள்ளே ஆர்டர் பிளாக்கு நுழைஞ்சோன்னா ஒரு ரிஜெக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் வேல்யூம் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மேலே போகுது. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஒரு நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து 4 ஹவர்ஸுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து அதிகமாக போய்க்கிங்க. சரிங்களா? ஒரு டைம் ஃப்ரேம் அதிகமாக போகிறப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். கிளாரிட்டி மீன்ஸ் நான் எதாவது வந்து மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அளவு வந்து ரொம்ப அதிகமான கேண்டில்ஸ் வந்து இருக்காது. ஒரு 3-4 கேண்டிலே நீங்கள் வந்து ரியாக்ஷன் அதிகமாக எடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CR இருக்குது. சரிங்களா? CR வந்து நமக்கு ஓப்பனாக காமிச்சு கொடுத்துரும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் ஹை, அதாவது 4 ஹவர்ஸோட ஹை, அங்கே வந்து ஸ்டாப் லாஸு, ரீசன்ட் ஸ்விங் லோவில் டார்கெட்டு. இது ஒரு பார்ட் ஆஃப் என்ட்ரி. இதில் வந்து இங்கே தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம இங்கே எடுத்தாலே வந்து போதுமானது தான். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல நமக்கு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால ஒர்க்கிங் வந்து ஹையராக இருக்கும். இது ஒரு ஃபார்மேட்டு. இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம புதுசாக சொல்லியிருக்கிற ஸ்ட்ராட்டஜியோட ஃபார்மேட்டு. இப்போ வந்து ஓல்டு ஸ்கூலில் வந்து போய் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் உள்ளே வருது. மார்க்கெட் உள்ளே வந்தோன்னா நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கிறேன். சரிங்களா? டைமையும் நம்ம வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லிவிடுவோம். இது வந்து ஏஷியன் செஷன். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப ஏஷியன் செஷனில் நம்ம மேக்ஸிமம் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுதான் வந்து இது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப ஏஷியன் முடிஞ்சோன்னா லண்டன். சரிங்களா? லண்டன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லண்டன் ஓப்பன். சரிங்களா? ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேணும். நீங்கள் அதை வந்து 5 minutes எடுத்தாலும் சரி, 15 minutes எடுத்தாலும் சரி. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து டோட்டலாக இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். உங்களுக்கு போரிங் ஆன் பண்ணி காட்டுறேன், அப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு 50% கேண்டில்ஸ் தான். ஸோ அதை நான் வந்து மொத்தமாக எடுத்துக்கிறேன். பட் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இதை எடுத்தாலும் வந்து இது உள்ளதாக வந்து அடிக்க போகுது, இதை எடுத்தாலும் உள்ளதாக வந்து அடிக்க போகுது. பட் மொத்தமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மிஸ் ஆகிற சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல என்னுடைய ஸ்டாப் லாஸ். அதே தான், சேம் டு சேம் ஃபார்மேட்டு தான். பட் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள். நம்ம வந்து ஒரே இது தான் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்ப்பீங்க. நீங்கள் SMC படிச்சிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து என்னென்னாச்சும் புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். இப்போ வந்து டார்கெட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, டேரெக்டாக வந்து டார்கெட்டில் ஹிட்டு, அவ்வளோதான். இப்போ பார்த்தோம்னா ஒரு 1:11. அதில் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இங்கே நம்ம வைப்போம். அப்படி இருக்கிறப்போ ஒரு 1:15. பட் நம்மளுடைய டார்கெட் இந்த 1:11 கிடையாது, 1:50 கிடையாது.
ஒரு 1:3 நமக்கு வந்து போதுமானது தான். சடனாக வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை போய் பார்க்கலாம். ஸோ 1:3 பெட்ரு. அப்படி இல்லை நான் கொஞ்சம் இன்டர்மீடியேட் லெவலில் ட்ரேடிங்கில் இருக்கேன் சார், எனக்கு வந்து இந்த ட்ரெண்டு அது இதெல்லாம் வந்து அத்துப்படினா 1:6. இல்லை சார் நான் கொஞ்சம் ப்ரோவில் இருக்கிறேன் அப்படின்னா 1:9. அதுக்கு மேலே பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம், ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும். அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் போக போக எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே கெயின் பண்ணிக்குவீங்க. அவ்வளோதான், சரிங்களா? ஓகேங்க, இதுதான் விஷயம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சில்ட்ரன்ஸ் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.